பெரியார் என்ன சொல்றாரு, தமிழ் மொழியில பேசாத, தமிழ் மொழியில பேச, உன் வீட்டு வேலைக்காரியிட கூட ஆங்கிலத்துல பேசு, தமிழ் மொழியில என்ன இருக்குன்னு கேட்கிறார். கருணாநிதி இருக்கிறார், எல்லாருக்கும் தெரியும், முன்னாள் முதலமைச்சராக இருந்தவர் கருணாநிதி இருக்கார். கருணாநிதிக்கு நன்றாக தெரியும் தமிழர்களை தமிழை வைத்து மட்டும்தான் ஏமாற்ற முடியும். அப்ப கருணாநிதி சொல்றாரு, ஒருவேளை தமிழுக்கு ஒரு ஆபத்து வரும் என்றால் என்னுடைய தோளில் கிடக்கும் துண்டு போல தூக்கி பதவியை தூக்கி எறிவேன்றார். ஏன்னா அப்பொழுது தமிழர்கள் இல்லை, அப்பொழுது தமிழர்கள் இல்லை, அப்பொழுது ரைஸ் வைங்கன்னு யாரும் சொல்லல, சோறு போடுங்கன்னு தான் எல்லாரும் சொன்னாங்க. அப்போது கேட்டை ஓபன் பண்ணுங்கன்னு யாரும் சொல்லல, கதவை திறங்கன்னு தான் எல்லாரும் சொன்னாங்க. அதனால அந்த தமிழர்களை தமிழை வைத்துத்தான் ஏமாற்ற முடியுங்கிறது கருணாநிதிக்கு தெரியும். அதனால அவர் என்ன சொன்னாரு, தோல்ல கிடக்கிற துண்டு மாதிரி நான் தூக்கி வீசிடுவேன் பதவியை அப்படின்னார். உடனே பெரியார், இவர்கள் பெரியார் பட்டறையில் படித்தவர்கள் என்கிறார்கள், பெரியார் பெரிய பகுத்தறிவுவாதிகள் என்கிறார்கள். ஆனால் அந்த மந்திரிகள் தமிழ் மொழிக்கு ஒரு தீங்கு வரும் என்றால் பதவியை தூக்கி எறிவேன் என்கிறார்கள். இதில் என்ன பெரியார் வாசனை இருக்கிறது? இதில் என்ன பெரிய பகுத்தறிவு இருக்கிறது? இதே பெரியார், இதே பெரியார். தமிழ் மொழிதான் என்னுடைய மொழிதான் என்னுடைய இனத்தினுடைய அடையாளம். ஆனால் அந்த அடையாளம் அழிக்கப்படும் என்றால் ஒப்புக்காவது கருணாநிதி சொல்றாரு, நான் பதவியை ராஜினாமா பண்ணுவேன். ஆனால் அவர் பண்ண போறது அது வேற விடயம். அவர் சொல்றார், ஆனால் இந்த ஐயா பெரியார், இதுல என்ன பெரியார் பகுத்தறிவு வாசனை இருக்கிறது? இதுல என்ன பெரியார் வாசனை இருக்கிறது? இந்த பெரியார் தான் தமிழின தலைவர்னு ஒன்று அடிக்கிறது. இப்ப தமிழின தலைவரா தமிழின எதிரியாங்கிறது தான் கேள்வி.